கிணற்றில் சிக்கிய நண்பர்கள். ஓர் அடர்ந்த காட்டில் சின்னன் என்ற ஒரு நரி வாழ்ந்து வந்தது. அவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் இன்று அவனுக்கு தாகம். எங்காவது கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று புலம்பிக் கொண்டே நடந்தான். அப்போது ஆழமான பழைய கிணறு ஒன்றை கண்டான். கிணற்றின் அடியில் கொஞ்சம் தண்ணீர் இருப்பது போல் தோன்றியது. சின்னன் எட்டி பார்க்க, ஐயோ, கால் தவறி உள்ளே விழுந்து விட்டான். ஐயோ, நான் மாட்டிக்கொண்டேனே, எப்படி வெளியேறுவது என்று கத்தினான் சின்னன். அப்போது அந்த காட்டு வழியாக கொம்பன் என்ற ஆடு வந்தது. கொம்பன் கிணற்றின் விளிம்பில் நின்று, யார் அங்கே, ஏன் கத்துகிறாய் என்று கேட்டது. சின்னனுக்கு உடனே ஒரு யோசனை தோன்றியது. கொம்பா, கொம்பா, இங்கே பார். உலகத்திலேயே மிகவும் இனிப்பான நீர் இந்த கிணற்றில்தான் இருக்கிறது. கீழே வந்து குடி என்றான் சின்னன். தாகமாயிருந்த கொம்பன் நரியின் பேச்சை நம்பி யோசிக்காமல் கிணற்றுக்குள் குதித்தது. தொப் என்று சத்தம் கேட்டது. அடடா, இது என்ன, இங்கே நீர் குறைவாக அல்லவா இருக்கிறது என்று கோபமாக கேட்டது கொம்பன். சின்னன் சிரித்தான். இப்போது நாம் எப்படி வெளியேறுவது? கொம்பன் யோசித்தது. நண்பா, எனக்கு ஒரு யோசனை. நீ என் முதுகில் ஏறி என் கொம்புகளை பிடித்து தாவி வெளியேறு. பிறகு எனக்கு உதவ ஒரு கயிற்றை தேடு. சின்னன் கொம்பன் சொன்னபடியே செய்தான். வெளியே வந்ததும் உடனே ஒரு நீளமான கொடியை எடுத்து கொம்பனுக்கு கொடுத்தான். இருவரும் வெளியே வந்து மகிழ்ந்தனர். நன்றி கொம்பா. இனிமேல் நான் உண்மையைத்தான் பேசுவேன். உனது புத்தியும் வலிமையும் நம்மை காப்பாற்றியது என்றான் சின்னன்.